திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே தனியார் கடல் உணவு ஏற்றுமதி ஆலை ஒன்றில் திடீரென ஏற்பட்ட அமோனியா வாயு கசிவு சம்பவத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பெரும் மூச்சுத் திணறலுக்கு உள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியதோடு சட்டப்பேரவையில் இன்று பெரிய விவாதப் பொருளாகவும் இந்த விவகாரம் தலையெடுத்துள்ளது. திருவள்ளுவர் மாவட்டம் கன்னிகபேரி கிராமத்தில் சென்ட் பீட்டர்ஸ் பால் எனும் கடல் உணவு ஏற்றுமதி நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. பல ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்தில் வடமாநிலத்தைச் சார்ந்த, குறிப்பாக ஒடிசா, அசாம் உள்ளிட்ட வடமாநிலங்களைச் சார்ந்த 250க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். வழக்கம்போல் தனது பணிகளுக்கு வந்த காலை பணியாளர்கள் தங்கள் பணிகளை மேற்கொண்டிருந்தபோது குளிரூட்டிகளாய் பயன்படுத்தப்படும் அமோனியா தொட்டியிலிருந்து வாயு கசிய தொடங்கிய நிலையில் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த சுமார் 80க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் அடுத்தடுத்து விஷவாயு தாக்கியதில் மயக்கமடைந்து விழத் தொடங்கினர். சிலருக்கு மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளிலிருந்து இரத்த கசிவுகள் ஏற்படும் அளவுக்கு மிகப்பெரிய அபாய நிலை அரங்கேறியது. பதட்டமான சூழல் உருவானதை அடுத்து மடங்கி விழுந்த தொழிலாளர்கள் அனைவரையும் உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு அருகாமையில் உள்ள தனியார் மருத்துவமனைகளுக்கும் அருகாமையில் உள்ள அரசு மருத்துவமனைகளுக்கும் அனுப்ப துவங்கினர். தமிழகம் முழுவதும் தமிழக முதலமைச்சரின் பிறந்தநாள் கோலாகல கொண்டாட்டம் ஒருபுறம் களை கட்டிக் கொண்டிருந்த நிலையில் இந்த கோர சம்பவம் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியதோடும் பலர் மத்தியிலும் பெரும் வருத்தத்தையும் ஏற்பட துவங்கியது. சம்பவ இடத்திற்கு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளை உடனடியாக பார்வையிடவும் அமைச்சர்கள் ஆதவ் அர்ஜுனா, அமைச்சர் அருண்ராஜ், அமைச்சர் ராஜ்மோகன், மரிய வில்சன் உள்ளிட்ட பல அமைச்சர்களும் நேரடியாக மருத்துவமனை மட்டுமல்லாமல் சம்பவம் நிகழ்ந்த இடத்திலும் சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு உரிய தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு உத்தரவுகளையும் பிறப்பித்துள்ளனர். அது மட்டுமல்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியான உயர் சிகிச்சைகள் வழங்குவதற்கும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய விவகாரம் சட்டப்பேரவையிலும் கூட எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து தனியார் நிறுவனங்களில், அதுவும் குறிப்பாக வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றும் நிறுவனங்களில் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருப்பதாகவும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்ப துவங்கினர். இந்த நிலையில் இந்த விபத்துக்கு காரணமான ஆலையினுடைய உரிமையாளர் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் தமிழக முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி முக்கிய பிரமுகர்களும் தங்களது இரங்கல்களை தெரிவித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடனடியான முழுமையான சிகிச்சை அளிக்கும், அவர்கள் மீண்டும் தங்கள் இயல்பு நிலை திரும்ப வேண்டும் என்றும் பிரார்த்திக்கவும் செய்ய துவங்கிவிட்டார்கள். ஆலை வளாகத்தில் வழக்கத்தை விட அதிகமான அளவு தூசு இருந்ததாக மத்திய அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வு அதிரடியான தனது ரிப்போர்ட்டை அறிவித்துள்ளது. வழக்கமாக PM 2.5 மற்றும் PM 10 என்ற அளவில் காற்றின் நுண்துள்கள் கண்டறியப்படும் நிலையில் இந்த ஆலையில் அமோனியாவின் அளவு 200 முதல் 300 PM வரை இருந்ததாகவும் முதல் கட்ட ஆய்வுகளின் தரவுகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் பெரும் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் தமிழக முதலமைச்சர் பலியானவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்பதான உத்தரவையும் பிறப்பித்திருக்கிறார். ஆனால் மனித உயிர்களுக்கு அரசு வழங்கப்படும் இந்த தொகை சொற்ப தொகையாகவும் எதிர்க்கட்சிகள் இந்த தொகையை அதிகமாக உயர்த்தி தர வேண்டும் என்ற குரலையும் தற்போது ஓங்கி ஒலிக்க துவங்கியுள்ளனர். சட்டப்பேரவையில் இன்று காலை தமிழக முதலமைச்சரின் பிறந்தநாள் மற்றும் வாழ்த்து தெரிவித்துவிட்டு பேரவை நிகழ்வுகள் துவங்கிய போது எதிர்க்கட்சிகள் முழுவதும் இந்த விவகாரத்தை கையில் எடுத்து பல விஷயங்களையும் அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பல்வேறு கருத்துகளையும் பதிவு செய்ய துவங்கினர். இந்த கோர சம்பவ நிகழ்வுக்கு பிறகு அரசு பல்வேறு தொழில் நிறுவனங்களில் கடைபிடிக்கப்படும் விதிமுறைகள் என்ன என்பதை குறித்தும், தொழிலாளர்கள் நலன் சார்ந்த விஷயங்களில் அரசின் வழிகாட்டல் நெறிமுறைகள் தொழில் நிறுவனங்கள் கடைபிடிக்கப்படுகிறதா என்பதை குறித்தும் ஆய்வுகள் நடத்தி உடனடியாக தடுப்பு நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பதான குரல்களும் சமூக ஆர்வலர்களின் குரலாக தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அதிகாரிகளின் மெத்தன போக்கத்தினாலும் நிறுவனங்களினுடைய முறையாக நடத்தப்பட வேண்டிய ஆய்வுகளை முறையாக நடத்தப்படாதல் இருப்பதின் காரணமாகவும் இதுபோன்ற சம்பவங்கள் தொடர்கதையாகி வருவதாக சமூக ஆர்வலர்கள் பலரும் குற்றச்சாட்டுகளை வைத்து வருகின்றனர். இந்த சம்பவத்திற்கு பிறகாவது அமைந்திருக்கும் புதிய அரசு இதுபோன்ற தொழிற்சாலை நிறுவனங்களின் மீது கடுமையான ஆய்வுகளை நடத்தி மாசு கட்டுப்பாட்டு வாரியங்களின் முறையான வழிகாட்டல் நெறிமுறைகள் பின்பற்றப்படுகிறதா என்பதை கள ஆய்வு செய்ய வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் ஆதங்க குரலாய் ஒலிக்கிறது.